சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், கடந்த 3 நாட்களில் காசா பகுதி முழுவதும் 200க்கும் மேற்பட்ட வான்வெளி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது. இதே நேரம் காசா பகுதியில் ஹமாஸை ஒழிக்க இஸ்ரேல் புதியதொரு திட்டத்தை முன்வைத்திருக்கிறது. இதேவேளை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை இணைக்கின்ற இஸ்ரேலிய திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு கடுமையாக கண்டித்திருக்கிறது. புதிதாக 30,000 போராளிகளை ஹமாஸ் அமைப்பு தன்னுடைய குழுவில் இணைத்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. மறுபுறம் பிரான்சினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 27 பேருக்கு இஸ்ரேல் அவர்களினுடைய விசாக்களை ரத்து செய்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் பிரான்சினுடைய சார்பில் இருந்து விடுபடுவதற்காக பிரித்தானியா முக்கியமான நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கிறது. இறுதியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிரித்தானியாவுக்கு அரசுமுறை பயணமாக செல்ல இருக்கின்ற நிலையில் அவர் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். கடந்த 3 நாட்களில் காசா பகுதி முழுவதும் 200க்கும் மேற்பட்ட வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறது. ஹமாஸ் அமைப்பின் உள்கட்டமைப்புகள், ஹமாஸ் குழுவினர், ராக்கெட் ஏவுதல் மற்றும் துப்பாக்கி சுடுகின்ற நிலைகள், ஆயுத கிடங்குகள் மற்றும் கட்டளை மையங்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட போராளியாக அஹ்மத் மன்சூர் என்பவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அவர் 2023 அக்டோபர் 7ஆம் தேதி அன்று இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தலைமையிலான திடீர் தாக்குதலில் பங்கேற்றதாகவும் போரின் போது ராக்கெட் தாக்குதலை அவர் இயக்கியதாகவும் தெரியவந்திருக்கிறது. வடக்கு காசாவில் நிலத்தடி உள்கட்டமைப்பு என்று விவரிக்கப்பட்ட ஒரு கட்டடத்தின் மீது வீரர்கள் வான்வெளி தாக்குதலை தொடங்கி மேலும் பல போராளிகளை கண்டறிந்ததாகவும் இஸ்ரேலின் தரைப்படைகளை அச்சுறுத்திய ஹமாஸ் துப்பாக்கி சுடுகின்ற நிலைகளை அகற்றியதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருக்கிறது. மேலும் நேற்றைய தினம் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 8 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதோடு டஜன் கணக்கானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் பாலஸ்தீன செய்தி நிறுவனமான வாஃபா தெரிவித்திருக்கிறது. இதேவேளை இஸ்ரேல் ஹமாஸ் போரின் போது காசா பகுதியில் பாலஸ்தீன ஆயுத குழுவான ஹமாஸை ஒழிக்க இஸ்ரேல் பல்வேறு முனைகளை பயன்படுத்தி இருக்கிறது. இப்போது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் போரினால் பாதிக்கப்பட்ட நகரத்தில் ஆளில்லா புல்டோசர்களை நிலைநிறுத்தி இருக்கின்றன. அதன் பணியாளர்களுக்கு எந்தவிதமான உயிரிழப்புகளும் ஏற்படாமல் இது தடுக்கிறது. இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸால் உருவாக்கப்பட்ட ரோபோடோசர் அமெரிக்காவின் அலபாமாவில் சமீபத்தில் நடந்த ராணுவ கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டது. காசாவில் ஹமாஸ் தளங்களை அழிக்க இது பயன்படுத்தப்படுகிறது. மேலும் லெபனானில் இருக்கின்ற IDF ஆல் வரையறுக்கப்பட்ட முறையில் இது பயன்படுத்தப்படுகிறது. பாதுகாப்பு நிபுணர்களின் கூற்றுப்படி ரோபோடோசர் இஸ்ரேல் ஹமாஸ் போரின் போக்கை மாற்றக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் இது முற்றிலும் ரொபோட்டிக். இதனால் மனித வீரர்கள் போர்க்களத்திற்குள் நுழைய வேண்டிய அவசியமில்லை. D9 புல்டோசர் என்பது பல ஆண்டுகளாக இஸ்ரேலிய ராணுவத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இருந்து வருகிறது. மேலும் சாலைகள் கட்டவும், குப்பைகளை அகற்றவும், எதிரிகளின் இடங்களை அழிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இதற்கு ஒரு மனித ஆபரேட்டர் தேவைப்படுவார். தற்பொழுது இஸ்ரேல் களமிறக்கி இருக்கின்ற ரோபோடோசர் இந்த ஆபத்தை ரத்து செய்கிறது. ஏனெனில் இது தொலைதூரத்தில் இருந்து இயக்கப்படலாம். மேலும் காசா பகுதியில் இருக்கின்ற சந்தேகத்திற்குரிய ஹமாஸ் மறைவிடங்களை இடிக்கவும் இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த கனரக ரோபோ இயந்திரத்தை ஆளில்லா போரின் எதிர்காலம் என்று கூட நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஆனால் சிலர் தொலைதூரத்தில் இருந்து இயக்கப்படுகின்ற இந்த இயந்திரம் பிழைகளை செய்ய அதிக வாய்ப்பிருக்கிறது என்பது குறித்த கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார்கள். இது குடியிருப்பு கட்டிடங்களை தவறாக குறிவைத்து பொதுமக்களின் உயிரிழப்புக்கு வழிவகுக்கும் என்றும் இதன் விளைவாக மனித உரிமைகள் நெருக்கடி ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இவற்றுக்கிடையே ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை இணைக்க கோரி தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய அமைச்சர்கள் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கைகளை ஹமாஸ் அமைப்பு கடுமையாக கண்டித்திருக்கிறது. இஸ்ரேலினுடைய இந்த திட்டம் ஆக்கிரமிப்பு, காலனித்துவம் மற்றும் பாலஸ்தீன நோக்கத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் நோக்கில் விரிவாக்க கொள்கைகளினுடைய தொடர்ச்சியாக வருகிறது என்றும் ஹமாஸ் அமைப்பு விவரித்திருக்கிறது. மேற்கு கரையின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை நிலைநாட்டவும் அதை மற்ற ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுடன் ஒருங்கிணைக்கவும் திட்டமிட்டிருப்பதாக ஹமாஸ் வலியுறுத்தியது. மேற்கு கரையிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட அல்குட்ஸிலும் இஸ்ரேலிய ஆட்சியின் தொடர்ச்சியான குடியேற்ற கட்டுமானம் மற்றும் ஆக்கிரமிப்பின் ஒரு பகுதியாக இந்த அறிக்கை இஸ்ரேலிய ஆட்சியின் நடவடிக்கைகளை கண்டித்திருக்கிறது. ஹமாஸின் கூற்றுப்படி இந்த கொள்கைகள் பாலஸ்தீன நிலங்களை அபகரித்து அவர்களின் நோக்கத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. பாலஸ்தீன மக்கள் அனைத்து வடிவங்களிலும் எதிர்ப்பை அதிகரித்து இஸ்ரேலிய ராணுவத்தையும் குடியேறிகளையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது. ஆக்கிரமிப்பு திட்டங்களை முறியடிக்கவும், பாலஸ்தீன பகுதிகளை ஜூதமயமாக்கும் இஸ்ரேலிய திட்டங்களை எதிர்கொள்ளவும்
ஆக்கிரமிப்பு படைகளின் விருப்பத்தை உடைக்கவும் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் ஹமாஸ் குழு அழைப்பு விடுத்திருக்கிறது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பின்னடைவாக பாலஸ்தீன குழுவான ஹமாஸ் அமைப்பு காசா பகுதியில் ஒரு பெரிய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறது. டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்காவுக்கும் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான இஸ்ரேலுக்கும் எதிரான அதன் சமீபத்திய நடவடிக்கையில் ஹமாஸ் அமைப்பு தன்னுடைய ஆயுதப்படைக்கு 30,000 போராளிகளை நியமிக்க ஒரு புதிய முயற்சியை தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடனான அதன் ஒரு வருட கால சண்டையின் போது ஹமாஸ் அதன் போராளிகளை பெருமளவில் இழந்திருக்கிறது. இஸ்ரேலிய வலைத்தளமான வைநெட் ஹமாஸின் ஆயுத பிரிவான அல்-கசாம் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தில் 30,000 புதிய போராளிகளை ஆட்சேர்ப்பு செய்து வருவதாக சவுதி ஊடகமான அல் ஹதாத் நெட்வொர்க்கை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கிறது. போதுமான வளங்கள் இல்லாததால் ஹமாஸ் அமைப்பு தன்னுடைய சண்டை உத்தியையும் தற்போது மாற்றியிருக்கிறது. வழக்கமான போர்களுக்கு பதிலாக அது இப்போது கொரில்லா போரில் கவனம் செலுத்துகிறது. பாரம்பரிய ராணுவ போருக்கு அவர்கள் பயிற்சி பெறாததால் இந்த வகையான நீண்டகால சண்டைக்காக புதிய போராளிகளுக்கு இந்த குழு பயிற்சி அளித்து வருகிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசாவில் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்வதாக உறுதியளித்திருக்கிறார். மேலும் அதிகரித்து வருகின்ற எதிர்ப்பையும் மீறி இஸ்ரேல் தன்னுடைய உயிர் வாழ்வை உறுதி செய்ய தொடர்ந்து போராட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி வருகிறார். ஹமாஸை தோற்கடிப்பதிலும் காசாவில் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பணைய கைதிகளை மீட்பதிலும் விடாமுயற்சி மற்றும் மீள்தன்மை காட்ட வேண்டும் என்றும் நெதன்யாகு அழைப்பு விடுக்கிறார். இஸ்ரேல் சமீபத்தில் அறிவித்த போர் நிறுத்த திட்டத்தை ஹமாஸ் நிராகரித்ததற்கு இஸ்ரேல் காசா மீது தொடர்ந்து குண்டுவீச்சு நடத்தும் என்றும் நெதன்யாகு சூளுரைக்கிறார். இஸ்ரேலின் திட்டம் காசாவை நிராயுத பாணியாக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறது. மேலும் போருக்கு நிரந்தர முடிவு பற்றிய எந்த விடயங்களும் அதில் சேர்க்கப்படவில்லை. இதனால் அந்த திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு நிராகரித்தது. ஹமாஸின் கோரிக்கைகளுக்கு நாங்கள் இப்போது சரணடைந்தால் நமது வீரர்கள், இறந்தவர்கள் மற்றும் காயமடைந்த நமது ஹீரோக்கள் பெற்ற மகத்தான சாதனைகள் அனைத்துமே இழக்கப்படும் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு சுட்டிக்காட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான பதற்றங்களுக்கு மத்தியில் பிரான்ஸ் நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 27 பேர் இஸ்ரேல் செல்ல இருந்த நிலையில் அவர்கள் பயணப்பட 2 நாட்கள் இருந்த நிலையில் திடீரென அவர்களுடைய விசாக்களை இஸ்ரேல் ரத்து செய்திருக்கிறது. ஜெருசலேமில் இருக்கின்ற பிரெஞ்சு தூதரகம் பிரான்ஸ் நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 27 பேருக்கு இஸ்ரேல் அரசு திடீரென அவர்கள் 27 பேருடைய விசாக்களையும் ரத்து செய்துவிட்டது. சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் அமெரிக்க கலாச்சாரத்தை வலுப்படுத்துவதே தங்கள் இஸ்ரேல் பயணத்தின் நோக்கம் என 27 பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட அந்த குழு தெரிவித்திருந்தது. ஆனால் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக செயல்படக்கூடும் என கருதப்படுவோருக்கு இஸ்ரேல் அதிகாரிகள் தடை விதிக்கலாம் என்கின்ற சட்டத்தின் கீழ் அந்த 27 பேரின் விசாக்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. பிரான்ஸ் ஜனாதிபதியான இமானுவேல் மெக்ரோன் பாலஸ்தீனத்தை தனி நாடாக பிரான்ஸ் விரைவில் அங்கீகரிக்கலாம் என கூறியிருக்கின்ற விடயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவில் ஏற்கனவே விரிசலை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் அரசு இப்படி ஒரு திடீர் நடவடிக்கையை எடுத்திருப்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இவற்றுக்கிடையே அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளினுடைய வெடிபொருள் சார்பில் இருந்து விடுபட பிரித்தானிய அரசு முக்கியமான நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. BAE சிஸ்டம் என்கின்ற பிரித்தானியாவின் முன்னணி பாதுகாப்பு நிறுவனத்தின் வழியாக RDX எனப்படுகின்ற வெடிபொருளின் உற்பத்தியை பிரித்தானியா முழுவதும் விரைவில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதுவரை 155 மில்லிமீட்டர் துப்பாக்கி செல்களை தயாரிக்க தேவையான RDX அமெரிக்கா மற்றும் பிரான்சில் இருந்து பிரித்தானியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது. ஆனால் டொனால்டு டிரம்பின் பரபரப்பான வர்த்தக கொள்கைகள் மற்றும் US ITAR சட்டங்கள் காரணமாக பிரித்தானியா உட்பட ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க உபகரணங்களை பயன்படுத்த மறுத்து வருகின்றன. 2025க்குள் BAE சிஸ்டம்ஸ் நிறுவனம் தனது உற்பத்தி திறனை 16 மடங்கு அதிகரிக்க தற்போது திட்டமிட்டிருக்கிறது. ஒவ்வொரு வெடிபொருள் உற்பத்தி கண்டெய்னரும் ஆண்டுக்கு 100 டன் வெடிபொருட்களை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. மேலும் இந்த நவீன தொழில்நுட்பத்தை பிற நாடுகளுக்கும் விற்பனை செய்யும் நோக்கமும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பிரித்தானியா தன்னுடைய பாதுகாப்பு துறையில் முழுமையாக சுயாதீனத்தையும் அமெரிக்க கட்டுப்பாடுகளின்றி ராணுவ பொருள் விற்பனையையும் உறுதி செய்ய இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பிரித்தானியாவுக்கு அரசுமுறை பயணமாக செல்ல இருக்கிறார். இந்நிலையில் அவர் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு கடும் எதிர்ப்பு உருவாகி இருக்கிறது. பிரித்தானியாவுக்கு வர வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு மன்னர் சார்ல்ஸ் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனால் டிரம்ப் பிரித்தானியாவுக்கு சென்றாலும் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். டிரம்ப் பிரித்தானியாவுக்கும் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கும் நேட்டோ கூட்டணிக்கும் உக்ரைனுக்கும் எதிராக நடந்து கொள்கிறார், கருத்துக்களை வெளியிடுகிறார். அப்படி இருக்கும் நிலையில் டிரம்ப் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவது முறையாக இருக்காது என நீங்கள் பரிந்துரைக்க வேண்டும் என்று பிரித்தானிய நாடாளுமன்ற சபாநாயகருக்கு எழுதப்பட்ட கடிதம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து டிரம்ப் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியின் ஊடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.